இசை ஞானி இளையராஜாவுடைய இசை தமிழர்களின் உள்ளத்தை கசக்கி பிழிந்த ஒரு அற்புதம். அந்த இசையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய மனதிற்குள் ஊடுருவி வருவதை நம்மால் உணர முடியும். இளையராஜாவின் இசையில் உள்ள உளவியல் கோட்பாடுகள் பற்றி ஒரு சிறிய இனிய ஆய்வை தமிழ் கூறும் நல்லுலகிற்காக செய்ய வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்றால், ஒருமுறை இணையத்தில் யூடியூப்ல ஒரு இளையராஜாவுடைய பாடலை நான் அப்படியே பார்த்து கொண்டிருந்த பொழுது அதுல கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் எழுதியிருந்தார், நான் ஒரு தமிழர், கடந்த 20 வருடங்களாக ரஷ்யாவில் பணிபுரிகிறேன், என்னை சுற்றி யாரும் தமிழ் பேசுவதில்லை, எனக்கு ஒரு குடும்பம் என்றும் தெளிவாக அமையவில்லை, இந்த சூழலில் ஏதோ ஒரு இடத்தில் வாழும் நான் உயிரோடு இருப்பதே இளையராஜாவின் இசையால் தான் என்று அவர் எழுதியிருந்தார். அந்த பாடலை, அந்த குறிப்பிட்ட பாடலை சுமார் 20 வருடங்களாக ஒவ்வொரு முறை மனம் துன்பமடையும் பொழுதெல்லாம் தான் கேட்பதாக அவர் சொல்லியிருந்தார். அப்படி பல பாடல்களை இளையராஜா உருவாக்கி, அந்த அமைப்பு இளையராஜாவுடைய இசை, அந்த பாடும் அந்த நபர்களின் குரல், அந்த பாடல்களில் உள்ள எழுத்துக்கள், அதை ஒளிப்பதிவு செய்த நிலை, அதனை சூழ்ந்துள்ள கதை, இன்று பலவற்றும் சேரும் பொழுது ஒரு அழகான இனிய கலவையாக இளையராஜாவின் பாடல்கள் அமைந்துள்ளன. இப்ப நாம அதுல ஒரு பாடலை எடுத்து அசை போடுவோம். என்ன பாடல்? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி என்ற பாடல். இந்த பாடலை பத்தி நம்ம முழுசா அதனுடைய உளவியல் வெற்றியை, அது ஒரு மிகப்பெரிய தமிழர்களிடம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல். அதை நான் எந்த ஒரு அந்த ஒரு 80s 90sல வாழ்ந்தவங்க கிட்ட அந்த பாடலை நீங்க போட்டீங்கன்னாலே ஒரு நிமிடம் அதை அப்படியே கவனிக்க துவங்கி விடுவார்கள். அப்படி மனதை கசக்கி பிழிந்து அழகாக இழுத்து செல்லும் அந்த பாடல். அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம கொஞ்சம் அதனுடைய அந்த பேக்ரவுண்ட், அந்த சிச்சுவேஷனை நாம புரிஞ்சுக்கணும். தலைவன் சிவகுமார் அவர் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தான், ஏழை, வெகுளி, ஒண்ணுமே தெரியாது, சாதாரணமா இருப்பான். அவனுக்கு ஒரு மனைவி, காதலி என்றும் சொல்லலாம். அந்த மனைவி தவறான சில நண்பர்களோடு கள்ளத்தொடர்போடு இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை சமூகம் உருவாக்குவதை, அதான் உண்மை, அவனுக்கு அது மனசுல தெரியும். அதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்படுவான், வெட்கப்படுவான். தனது இயலாமையில நான் என்ன பண்ண முடியும், என் முன்னாடி என் பேரு கேட்கவில்லையே, நான் என்ன செய்யறது அப்படின்ற அந்த ஒரு ஆற்றாமையில் அவன் பாடும் ஒரு பாடல். அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க பாருங்க, இரவு நேரம், அப்படியே ரம்யமானது, அந்த ஒரு மலைவாசி கிராமத்தை ஒட்டிய ஒரு இடம். அங்க உட்கார்ந்து அந்த பாடலை கேட்பார்கள். அவங்க எல்லாருமே மலைவாசி மக்கள். அதுல ஒரு ஊர் தலைவர் இருப்பார், அப்படியே அவர் அமர்ந்திருப்பார். சில பெண்கள் அமைந்திருப்பார்கள், சில குழந்தைகளும் அமர்ந்திருப்பார்கள், பெரியவர்களும் அமர்ந்திருப்பார்கள். அப்படியே பனி பொழியும் அந்த நேரத்தில், அப்படியே அந்த ரம்யமான இரவில் உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளை என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது, இப்ப கேளுங்களேன் அந்த பாடலை. அந்த பாடலுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு கேம்ப் ஃபயரை உருவாக்கியிருக்காங்க. ஒரு தீ மூட்டி தீ எரிந்து கொண்டிருக்கும். எரிவது தீ மட்டுமல்ல, அவனது உள்ளமும். அதனால அந்த சிம்பாலிக்கா அந்த நெருப்பை அப்படியே ஜூம் அவனுடைய அந்த அந்த தலைவனுடைய முகத்தின் அருகே எடுத்து செல்வார்கள். இது கேமராமேனுடைய அந்த உணர்வு குவியலை அவர் காட்டும் ஒரு திறன். அதை கவனிக்கும். அதுல ஒரு இடத்துல அந்த அந்த தலைவன் ஒரு ஏழை, ஒன்றும் இல்லாதவன், ரொம்ப சாதாரணமான ஆள். அப்படின்ற பொழுது அவனுடைய அவன் முட்டிக்காய் போட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் ஒரு ட்ரௌசர் தான் போட்டிருப்பான். அந்த ட்ரௌசர் அவன் போட்டிருக்காங்கிறத அந்த ஸ்கிரீன்ல தெரிய வைப்பார்கள். அவனுடைய ஏழ்மையை காட்டுவது போன்ற ஒரு அமைப்பு. அந்த ஃப்ரேம் நீங்க பாருங்க. அவன் வாழும் பொழுது அந்த தலைவன் ஒரு வகையான
ஒரு 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 வெறுத்த ஒரு தன்மையில அவன் அப்படியே அந்த தாடியெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சபடி பச்சை மலை பக்கத்துல மெய்துன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது நியாயம் என்ன கண்ணாத்தா அப்படின்னு. சாதாரணமாக தமிழில் இந்த சொல்லை சொல்லும் பொழுது கண்ணாத்தா என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் ஒரு ஆற்றாமையில வெறுத்து போன நிலையில கண்ணாத்தா அப்படின்னு, கண்ணாத்தா இல்ல கண்ணாத்தா அப்படின்னு அந்த 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 ஷார்ட் வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயிடுன்னு சொன்னாங்க, மேயிடுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. பாடல்ல அந்த தலைவன் தனது உணர்வுகளை அப்படியே கொட்டி கொண்டு வரும் பொழுது அவன் ஆக்சுவலா பார்த்தா மனசுக்குள்ள அவன் அழுவான். ஆனா ஒரு சமூகத்தை சூழ்ந்துள்ள பொழுது அவனால அழ முடியல. அந்த அந்த மனது அப்படியே பாரமா சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு தாயின் தாளாட்டும் அந்த ஒரு 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 ஷார்ட்டை அந்த இடத்துல வச்சிருப்பார் இளையராஜா. அப்படியே வருத்தமாக போகும்பொழுது ஒரு தாய் அந்த குழந்தையை தாளாட்டுவது போல, இன்னும் கவலைப்படாதப்பா, இதுதான் யதார்த்தம், இதை நீ தாண்டி செல்ல வேண்டும் என்பது போல ஒரு அமைப்பு இருக்கும். அதை பாருங்க. நீங்க பார்க்கும் பொழுது தலைவன் ஒரு பாடலை பாடுகிறார், ஊரே உட்கார்ந்து அவர் பாடுறதை கேட்குது. ஆனால் தலைவி இதுல அக்யூஸ்டே அந்த மதம் ஒரு கள்ளத்தொடர்போடு நெருங்கிய வட்டத்தில் சென்றதனால் இந்த நிலை இந்த 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 பிசகான நிலையை உருவாக்கிய அந்த தலைவி அவள் ஒரு கிராமபோனை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதாவது இவருடைய பாடல் இந்த மக்களாக இருக்கப்படுகிறது, ஆனால் இதற்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கிராமபோன்ல பாடல் கேட்கிறாள். அதாவது இவனுடைய தன்மையை அவள் ஏற்கவில்லை என்கிற அந்த ஒரு சின்ன ஷாட்ல டைரக்டர் வச்சிருப்பாரு பாருங்க. அடுத்த ஒரு நிலையில அவனுடைய மனசு ரொம்ப கோபப்படும். அப்போ ஒரு கோபத்தில் இந்த சிவபெருமானுக்கு கோபம் வரும்பொழுது உடுக்கை எடுப்பது போல அவனுடைய மனசுல ஒரு உடுக்கையுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கோபம் வெளிப்படும். அப்போ இந்த உடுக்கையுடைய சத்தத்தை காமிப்பார்கள். முதல்ல சவுண்டு காமிப்பாங்க, அதுக்கப்புறம் உடுக்கையை முழுமையாக காமிப்பார்கள். அந்த ஆணின் பொங்கி வருகின்ற உள்ளத்தின் குமரல் அந்த ஷாட், அதை பாருங்களேன். அந்த நிலையில அந்த தலைவனுடைய வருத்தத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அவனை பொறுத்த வரைக்கும் நீ அழகா இருக்கிற, அழகா இருக்கிறதுனால தான் நான் உன் அருகே வந்தேன், ஆனால் உனது அழகை ஆபத்தாகிறது, நீ ஒரு தவறான பாதையில் செல்லுகின்றாய் அப்படின்ற பொழுது அந்த அழகு ஒரு பேய் போல அவனது உள்ளத்தை ஆட்டி வைக்கிறது. பேயே அழகே பேயே அழகிய பேயே என்பது போன்ற அந்த பேயாட்டம் ஆடுகிறது என்பதை அதில் ஷார்ட்டாவே வச்சு அந்த தலைவி ஒரு முடி எல்லாத்தையும் அசைத்து ஒரு பேயாட்டம் ஆடுவது போல, இந்த பக்கம் உடுக்கையில அவனுடைய தலைவனுடைய உள்ளம் குமுறுவதை போல, அந்த பக்கம் அந்த தலைவி ஒரு பேயாட்டம் ஆடுவதை போல ரெண்டுமே ஒரே ஷாட்டுக்கு அருகருகில் வைத்து காட்டிருப்பாரு டைரக்டர். அதை கவனிங்க. இந்த நிலையில அந்த பாடல்ல அவருடைய அந்த உள்ளம் பதறும் ஒரு சூழலில் அப்படியே ஒரு தாளாட்டும் பொழுது கேமராவே ஒரு நிமிடம் அப்படியே இப்படி ஸ்விங் ஆகுற மாதிரி ஒரு ஷாட் அமைச்சிருப்பாங்க. இது கேமராமேன் அந்த பாடலோடு சேர்ந்து இசைக்கு கேமரா நடனமாடும், பார்க்கும் மக்களுடைய உள்ளமும் நடனமாடும். அதை கவனிங்க. இன்னொரு ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர்ல அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை அந்த சிவகுமார் அப்படியே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார். அதுக்கு பேரலா ஒரு ஷாட்ல அதே போன்ற ஒரு நெருப்பு எரியும் பொழுது அதுல ஒரு பொங்கலை வைத்து அந்த தலைவி பொங்கல் சமைத்துக் கொண்டிருப்பார். அந்த மாதிரி ரெண்டு வச்சிருப்பாங்க. இவனுடைய உள்ளத்தில் குமரல், நெருப்பு, தீ, கடினம், துன்பம், அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியாக
அந்த நெருப்பே, அந்த காமத்தீயே ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு பொங்கலாக பொங்கி வருவதை, அவரது உணர்வுகள் பொங்கி செல்வதையும், இவரது உணர்வுகள் நொறுங்கி கசங்குவதையும் அந்த ஷாட்ல அவர் வைத்திருப்பார் அந்த டைரக்டர். அந்த ஒரு ஆணுடைய துன்பப்படும் உள்ளத்தை இவ்வளவு அழகா, ஒரு அழகான கேமரா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சைமலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. ஒரு அழகான டைரக்ஷன், எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய மெய் சிலிர்க்கும் இளையராஜாவின் இசை. இந்த பாடல் தமிழர்களின் உள்ளத்தை கசக்கியது என்பதற்கு இவை எல்லாம் காரணங்கள். இவை தொடர்ந்து இந்த பாடல்கள் காலத்தை வெல்லும். வாழ்க ராஜா, இளையராஜா, தமிழர் வாழ்க. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சைமலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா.